எண்ணம் போல் வாழ்க்கை. பாலைவனத்துல ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருக்கான். செம்மையா தண்ணி தாகம் எடுக்குது. மயங்கி விழக்கூடிய நிலைமையில இருக்கிறான். தூரத்துல ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசை பக்கத்துல ஒரு கை பம்பு இருக்கு. அந்த பம்பு பக்கத்துல ஒரு ஜக்ல தண்ணி இருக்கு. அங்க அழகா ஒரு வசனம் எழுதியிருக்காங்க. இந்த ஜக்ல இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து அந்த கை பம்புக்குள்ள நீங்க ஊத்தி அடிச்சீங்கன்னா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இவன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இந்த பம்பை பாக்குறதுக்கு ரொம்ப பழசா இருக்கு. இந்த தண்ணி அதுல ஊத்தி வேஸ்டா போயிடுமோ, அப்புறம் நம்ம அவ்வளவுதான் இறந்தே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவன் மைண்டுக்குள்ள வருது. ஆனா எழுதி வச்சிருக்காங்க, ஒருவேளை சரியா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஜக்ல இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து பம்புக்குள்ள ஊத்தி பம்பை அடிக்கிறான். தண்ணி நிறைய வருது. தாகம் தீர குடிக்கிறான். அந்த தண்ணிய திரும்பவும் அந்த ஜக்ல புடிச்சு அதே இடத்துல வச்சு அதே வசனத்தை எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போறான். நாமளும் அப்படிதான். அவசியமான காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் முழுவதும் நாமளே அனுபவிச்சுட்டு தடையமே இல்லாம அழிச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நமக்கு அப்புறமும் அடுத்த தலைமுறையை இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் பிள்ளை உண்டு அப்படிங்கிற சுயநல போக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என் வேலை ஆனா சரி, யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அதிகமா வர ஆரம்பிக்குது. நாம என்ன யோசிக்கிறோமோ அதே போல மத்தவங்களும் யோசிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? எண்ணம் போல் வாழ்க்கை.